தேவி, இவர் பிருகு முனிவர். சாஸ்திர நிபுணர், பெரிய பண்டிதர். இவர் ஒரு நல்ல வழிகாட்டி. முதலில் இவருக்கு வணக்கம் சொல்லுங்கள். சாஸ்திரம் படித்து என்ன பிரயோஜனம்? பொது அறிவு என்பதே இல்லாமல், அனுமதி இல்லாமல் இங்கு வந்ததே முதல் தவறு. உங்கள் இதயத்தை எட்டி உதைத்தது மாபெரும் தவறாகும். இவரா மகா முனிவர்? அனுமதி? யாருக்கு வேண்டும் அனுமதி? மும்மூர்த்திகளை சந்திக்க எனக்கு யாரும் அனுமதி தர வேண்டியதில்லை. நான் முனிவன், ஞானத்தின் அதிபதி. எனக்காக எல்லா கதவுகளும் திறந்தே இருக்கும். முனிவரே, லக்ஷ்மி சொன்ன வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். லக்ஷ்மி சொன்ன வார்த்தைக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி, நீங்கள் புரிந்துதான் பேசுகிறீர்களா? அவர் உங்களை மட்டும் உதைக்கவில்லை, உங்கள் இதயத்தில் இருந்த என்னையும் உதைத்திருக்கிறார். அவர்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரிடம் நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? நான் படும் வேதனையை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் வரவில்லையா? இந்த முனிவருக்கு நீங்கள் உடனே தண்டனையை தர வேண்டும். இந்த தண்டனையை பார்த்து இனி யாரும் இது போன்ற அவமான செயல்களை செய்யவே கூடாது. இந்த மௌனத்திற்கு அர்த்தம் என்ன பிரபு? முடியாது என்பதே அர்த்தம். ஏனெனில் அது நடக்காத விஷயம். பிருகு மகரிஷியை மதித்து நடப்பேனே தவிர தண்டனை தருவதென்பது சாத்தியமே இல்லை. விஷ்ணு தேவா, நீங்கள் மிகவும் பரந்த மனம் கொண்டவராக, பண்பாளராக, முனிவர்களின் கௌரவத்தை காப்பவராக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் துணைவியார் ஒரு சாதாரண பெண்ணிடத்தில் இருக்கும் பண்பு கூட இல்லாமல் இருக்கிறாரே. 2 ஆண்கள் பேசும் வேளையில் ஒரு பெண் தலையிடக் கூடாது என்ற அடிப்படை அறிவு கூட உங்கள் துணைவியாருக்கு இல்லை. சுவாமி, உங்களிடம் நான் கடைசியாக கேட்பது இதுவே. என்னை எட்டி உதைத்ததற்காகவும், என்னை இப்படி அவமானமாக பேசியதற்காகவும் இந்த மனிதனை தண்டிப்பீர்களா இல்லையா? தேவி, உங்கள் வலியை நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் என்னால் ஒரு அந்தணரை தண்டிக்கவே முடியாது. இவர் செய்த தவறுக்கு தண்டனையே கிடையாதா? இவர் செய்த செயலை சரியா தவறா என்று தராசில் வைத்து பார்ப்பதற்கு முன் இவர் காரண காரியம் இல்லாமல் எட்டி உதைத்திருக்க மாட்டார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது இவர் எந்த எண்ணத்தில் வந்தார், எதற்காக கோபப்பட்டார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மகா முனிவரே, உங்களுடைய விசாலமான மனதிற்கு மிக்க நன்றி. பூலோகத்தில் மனிதர்களுக்கு நடுவே மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்ற பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அது சம்பந்தமாக சப்த ரிஷிகளை வரவழைத்து பேசிய நான் மும்மூர்த்திகளை பரிசோதிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன்.
பரமேஸ்வரனை பார்க்க கைலாயம் போனால் சிவன் வீணையின் மயக்கத்தில் இருக்கிறார். பிரம்மாவை பார்க்க போனால் அவரோ என்னை பார்க்காமல் சிவசிந்தனையில் இருக்கிறார். இறுதியாக உங்களை பார்க்க வந்தால் நீங்களோ உறக்கத்தில். ச்சே! படைப்பின் பாதுகாவலன் உறங்கியதை பார்த்ததும் கோபம் வந்துவிட்டது, அவ்வளவுதான். உங்கள் கோபம் நியாயமானதே. இது போன்ற நேரத்தில் கோபம் வருவது சகஜம். அதற்காக நீங்கள் எனக்கு தந்த தண்டனை சரியானதே. இதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவருக்கு தண்டனை கொடுங்கள் என்றால் அவரிடமே நீங்கள் தந்த தண்டனை சரி என்று சொல்கிறீர்கள். உங்களை வழி நடத்துவது யார்? விஷ்ணு தேவரை யாரும் வழி நடத்த தேவையில்லை. நீங்கள் தான் அவரை தவறாக வழி நடத்த பார்க்கிறீர்கள். இது அர்த்தமற்ற பேச்சு. விஷ்ணு தேவா, இவர் உங்களின் இதயராணியாக இல்லை, உங்களை பொம்மை போல் ஆட்டு வைக்கும் சர்வாதிகாரியாக மாற பார்க்கிறார். இந்த முனிவர் வேண்டுமென்றே என்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை தடுக்காமல் நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மறந்து விட்டீர்களா? என்னிடம் முன்பு அன்பாக பேசிய வார்த்தை இப்போது காணாமல் போய்விட்டதா? என் மான மரியாதையை காப்பாற்றுவேன் என்று சொன்னதும் மறந்து போய்விட்டதா? ஒரு நொடி கூட உனக்கு வலி ஏற்படுத்தாமல் என் அருகிலேயே இருப்பேன் என்று சொன்னீர்களே. ஆனால் இப்போது நீங்கள் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றவில்லை. என்னை அவமானப்படுத்திய இந்த மனிதரை தண்டிக்கவில்லை. அனைத்திற்கும் மேலாக நான் அவமானத்தில் நிற்கும் போது நீங்கள் எனக்கு ஆதரவாக இல்லை. மனைவியின் சுய மரியாதையை கணவன் பாதுகாக்க வேண்டும். அது நடக்காத போது நான் உங்களுடன் இருப்பதில் அர்த்தமே இல்லை. இப்போதே இந்த வைகுண்டத்தை விட்டு போகிறேன். ஒரு பெண்ணா கணவனை விட்டு பிரிந்து போவேன் என்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? கவலை வேண்டாம் விஷ்ணு தேவா, இது பாவம். ஏனென்றால் வாய் தவறி வந்த வார்த்தையாக இருக்கும். ஒருவேளை இந்த வைகுண்டத்தை விட்டே சென்றாலும் பின்னால் திரும்பி இங்கு வந்துதான் ஆக வேண்டும். முனிவரே, இது என் வாழ்க்கையில் நடந்த மாபெரும் அவமானம். எனக்கு உண்டான அவமானத்தை நான் உங்களுக்கு சாபமாக்குகிறேன். அந்தனான உங்கள் வம்ச வழியில் எப்பொழுதும் தரித்திரம் தாண்டவமாடும். இந்த லக்ஷ்மி உங்களிடம் குடிபுகவே மாட்டாள். அந்தணனுக்கு சாபமா? இது சாபம் இல்லை, சவால். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சவாலுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு அந்தணனுக்கு சிறந்த கல்வியை அளித்து உங்கள் அருள் பெற்ற குபேரனை அந்த அந்தணனின் பாதத்தில் விழ வைக்கிறேன். அந்த அந்தணனின் வீட்டு வாசலில் லக்ஷ்மியான உங்களை அமர வைக்கிறேன். இது உங்களின் பகல் கனவு, பலிக்காது. அந்தணனின் வீட்டில் இந்த லக்ஷ்மி வாழ்வதென்பது நடக்கவே நடக்காது. அதை நிறைவேற்றுவது இந்த பிருகுவின் கடமை. அந்தணன் வீட்டில் இந்த லக்ஷ்மி தேவியை வரவழைத்து காட்டுவேன்.
லக்ஷ்மியான உன்னை உலகமே நேசிக்கிறது. ஆனால் நீ நேசிப்பது ஒருவரை என்று ஆதிசக்தி உங்களை பற்றி சொல்லும்போது கர்வப்பட்டேன். நான் நேசித்தவர் என் அவமானத்தை கண்டும் காணாமல் இருந்ததை பார்த்து இப்போது வேதனைப்படுகிறேன். இனி நான் உங்களுடன் வாழவே மாட்டேன். தேவி, தேவி, எங்கே சென்றாய் தேவி? இந்த முடிவையும் பிரிவையும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. தேவி, தயவு செய்து வா. நீ இல்லாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்காது. தேவி, நீ எங்கு இருக்கிறாய் தேவி? தேவி, தேவி, இது மாபெரும் சோதனை. என் பிரியத்திற்குரியவளே, உன்னை தேடி நான் பாதாள லோகம் வரை வந்துவிட்டேன். என் இதய தேவி, இதய ராணி, 3 லோகத்திலும் இல்லை. இது நம்ப முடியாத செய்தி. லக்ஷ்மி உங்களுடன் இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். லக்ஷ்மி போவதை உங்களால் தடுக்கவே முடியவில்லையா? இல்லை தாயே, அந்த நிலை என் கருத்தும் கைகளும் கட்டப்பட்ட நிலை. விருந்தாளியாக வந்த பிருகுமுனி வரையும் அவரது கௌரவத்தையும் காப்பது என் கடமையாகிவிட்டது. அந்நேரத்தில் லக்ஷ்மியின் வேதனையை விட பிருகு முனிவரின் கௌரவத்தை குலைக்காமல் இருப்பது தர்மமாக தெரிந்தது. மகாலட்சுமி என் மன ஓட்டத்தை புரிந்து கொள்ளாமல் என்னை விட்டு போகும் முடிவுக்கு வந்துவிட்டாள். என் மேல் கோபம் வேண்டாம் என்று பின்னால் சென்றேன். தடுத்து பார்த்தேன். என் பேச்சை ஏற்காமல் மாயமாகி விட்டாள். லக்ஷ்மியை 3 லோகத்திலும் தேடி பார்த்தேன். கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால்தான் உங்களிடம் வந்திருக்கிறேன்.
என் மகள் அவள் என்னிடம்தான் வந்திருப்பாள் என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஆனால் லக்ஷ்மி தேவி இங்கு வரவில்லை. புறப்படுகிறேன் தாயே. என் மனவேதனையை நீங்களாவது புரிந்து கொண்டீர்களே. லக்ஷ்மி கிடைக்கும் வரை என் தேடுதலை புரிந்து கொண்டே இருப்பேன். விஷ்ணு தேவா, உங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்வது என்றே எனக்கு புரியவில்லை. இது போன்ற ஒரு நிலைமை தங்களுக்கு வந்திருக்கவே கூடாது. லக்ஷ்மி சென்றதால் வந்துவிட்டது. எங்கு தேடியும் லக்ஷ்மி தேவி கிடைக்கவில்லை. நிச்சயம் கண்டுபிடித்து விடலாம் என்ற எனது நம்பிக்கையும் பொய்த்து விட்டது. இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவ முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் விஷ்ணு தேவா. லக்ஷ்மியான உன்னை உலகமே நேசிக்கிறது. ஆனால் நீ நேசிப்பது ஒருவரை என்று ஆதிசக்தி உங்களை பற்றி சொல்லும் போது கர்வப்பட்டேன். நான் நேசித்தவர் என் அவமானத்தை கண்டும் காணாமல் இருந்ததை பார்த்து இப்போது வேதனைப்படுகிறேன். இனி நான் உங்களுடன் வாழவே மாட்டேன்.